Hey, hi guys. Welcome to We Talk Cricket. WTC final வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் லார்ட்ஸ். ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹை ஸ்டேக்கான ஒரு சீரீஸ். அதுக்கு முன்னாடி அதை விட ஒரு ஹையர் ஸ்டேக் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு வருஷக்கணக்கா ஆடி தே ஆர் கோயிங் டு எண்ட் அப் இன் லார்ட்ஸ். ஸோ அஸ் யூஸ்வலா வந்துட்டு எனக்கு இந்த கொஸ்டின் முன்னாடி இருந்தே இருக்கும், ஏன் அது லார்ட்ஸ்ல மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு. பட் எனிவே திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் லார்ட்ஸ். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்துட்டு அலசி ஆராயறதுக்கு வி ஹேவ் ஹரி வித் திஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் வில் ஜஸ்ட் கெட் இன் டு ஆர் அஜெண்டா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்கர் பிக்சர், வாட்ஸ் அட் ஸ்டேக், அதே மாதிரி டீம்ஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லாட்ஸோட கண்டிஷன் வித் லாட் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு பேசிக்கா. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து ட்விட்டர் இல்லைன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கார்ட்ல வந்து நம்ம அதை வந்து போடுவோம். தென் வி ஹேவ் ஃபார்ம் கைட். அப்புறம் வந்து ஸ்பாட் லைட்ல வந்து எந்தெந்த பர்டிகுலர் பிளேயர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்ல வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு, அதை பத்தி நம்ம அதுல பார்ப்போம். எனி டீம் நியூஸ், பர்டிகுலர்லி எனி இன்ஜுரிஸ், இல்ல வந்து எந்த மாதிரி வந்து 11லாம் வந்து போகுதுன்றத வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 அண்ட் ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 அண்ட் எவ்ரி காம்பினேஷன் பாசிபிள், அதோட ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல அலசி ஆராய போறோம். அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் ஆல் திஸ் வில் கன்க்ளூடட் வித் ப்ரீ மேட்ச் எட்ஜ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் கெட் இன் டு திஸ் பிகர் பிக்சர், வாட்ஸ் அட் ஸ்டேக் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஹரி, வாட்ஸ் அட் ஸ்டேக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இன் திஸ் WTC? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் லைக் ஆஸ்திரேலியா வந்து அவங்க WTC டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக். அதே மாதிரி த பிளேயர்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் லைக் விராட் கோலி, ரோஹிதா இருக்கட்டும். இப்போ அவங்களோட டீம்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த WTC சாம்பியன்ஷிப் ஃபைனல் முக்கியம் அப்படின்னா இந்த லைக்ஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க், நேத்தன் லயன், பிகாஸ் ஆஷ்மே சொல்லியிருந்தாரு ரீசெண்டா ஆஷ் ரிட்டையர் போது லைக் கேரி. ஸோ அந்த அளவுக்கு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்கிற போது தே வாண்ட் வின் ஆன் ஹை. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக்ஸ், இந்த லைக்ஸ் ஆஃப் நேத்தன் லயன், மிச்சல் ஸ்டார்க், ஈவன் லைக்ஸ் ஆஃப் ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ் வெல். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா த ரெயின்போ நேஷன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவங்க லாஸ்டா வந்து இந்த மென் அண்ட் உமன், மென் வந்து ஃபைனல்ல T20 வேர்ல்ட் கப் தோத்தாங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா, உமனுமே வந்து தோத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபைனல் கர்ஸை வந்து இந்த WTC சாம்பியன்ஷிப்ல பீட் பண்ணுவாங்களா அவங்களோட, பிகாஸ் அவங்களோட எக்ஸ் பிளேயரான மார்க் பவுச்சருமே சொல்லியிருந்தாரு இப்போ அவங்க WTC ஃபைனல் ஜெயிச்சுன்னா அவங்க ஃபார்ச்சூன்ஸே மாறும். ஏன்னா லைக் ஒரு வாட்டி அந்த ட்ராஃபியோ இல்லை ஒரு இதுவோ பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் சைக்கிள் இல்லை அப்கமிங் பிளேஸ்க்கு வந்து அது கண்டிப்பா ஒரு பூஸ்டா இருக்குன்ற மாதிரி நான் பார்க்கறேன். இல்ல பர்டிகுலரா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரையும் லைக் தே ஹேவ் இந்த ரீசன்ட் டைம்ல வந்து நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த FTPO இல்ல இந்த WTCல வந்து அவங்க ஃபைனல் வர்றதே நிறைய ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்கு உள்ளாச்சு. பிகாஸ் தே ஹேவ் நாட் பிளேட் இனஃப். இங்கிலாண்டையும் ஆஸ்திரேலியாவையும் இந்த வாட்டி ஆடவே இல்லை அவங்க ஆடின இதுல. அண்ட் தே ஃபினிஷ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட். ஸோ அந்த விதத்துல இவங்க கப் அடிச்சாதான் அதுக்கான ஒரு ரீசன் மாதிரி அது இல்லாம தே ஹவ் ஷோன் தட் ஓகே வி ஆர் ஆன் டாப். ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்திரேலியா வந்து தே ஹவ் ரியலி ஃபாட் வித் பாகிஸ்தான், நியூசிலாந்து, அப்புறம் ஆஷஸ் சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட இந்த மாதிரி கஷ்டமான சீரீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க செகண்ட் பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. அண்ட் தே பிளேட் 19 கேம்ஸ். இவங்க வந்து 12 கேம்ஸ் ஆடி தே ஹவ் ஃபினிஷ்ட் இன் த ஃபர்ஸ்ட். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த கேம் வின் பண்ணா இந்த கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே உடைக்கலாம். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சீரீஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் வேர் ஆக்சுவலி பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ அந்த டைம்ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கால பெரிய ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த வின் வந்து கண்ட்ரில ஓவரால் அந்த டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா வின் பண்ணாதான் பெருசா வந்து நோட்டீஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ நெக்ஸ்ட் ஏராவோ வந்து மாறுறதுக்காக. ஸோ ஐ வுட் சே கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் லாட் டு ப்ரூவ். அவங்களுக்கு நிறைய ஆன் ஸ்டேக் இருக்கு, ஹிஸ்டாரிக்கலாவும் சரி ஃபியூச்சர்லயுமே சரி. ஹிஸ்டாரிக்கலா தேர் இஸ் நோ ICC ட்ராஃபிஸ் அப்பார்ட் ஃப்ரம் மெய்டன் மார்க்ஸ் அண்டர் 19 கப். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்லயுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பெருசா ஃபோக்கஸ் பண்ணி ஆடணும். ஏன்னா கிளாசன் ரிட்டையர் ஆயிட்டாரு, ரபாடா இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ சம் அன்வான்டட் கான்ட்ரவர்சிஸ். அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து
இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு விரும்பணும்னா தே நீட் டு ரியலி ஹோல்ட் தட் டெஸ்ட் மேஸ் அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் stake on these both the teams. So straight away we'll just next go into teams ஓட ப்ரிப்பரேஷனை பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டீம்ஸோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரையும் ஐ திங்க் ரெண்டு டீம்லயுமே ஆஸ்திரேலியாலையும் சரி சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி ஐபிஎல் வந்து வந்தது. ஸோ அதனால அவங்களோட கோச் ஆஸ்திரேலியா கோச் கூட ஹி வாஸ் ரியலி எம்பசைஸ்ட் ஆன் ஒரு மாதிரி மடில்டா இருக்கு, ப்ரிப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவா இல்லை அப்படின்றத பத்தி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல வந்து நீங்க பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் நீங்க ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க. அது போக பிரிஸ்பேன்ல வந்து தே ஹேட் தேர் ஓன் ப்ரிப்பரேஷன். ஸோ அது வந்து பண்ணியிருந்தாங்க, ஹோம் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் ஆல்சோ ஹேவ் பிளேட் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடலாம்னு நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அது மலையாள வந்து தடப்பட்டு போயிருச்சு. பட் எனிவே ஆஸ்திரேலியா வந்து தென் தே ஹவ் மூவ்ட் ஆன் டு கென்ட் ஃபார் தேர் ப்ரிப்பரேஷன். ஃபார் த ஹோல் டீம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கென்ட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க within their bowlers. பட் எக்ஸ்பெக்டட் ஒரு டூர் மேட்ச் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்காட் போலன் அண்ட் எவ்ரிபடி ஃபெல்ட். பட் எனிவே அவங்க வந்து கென்ட்ல ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் எனிவே இங்க வந்து நார்தர்ன் இங்கிலாந்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எனி திங் பர்டிகுலர் விச் யூ வாண்ட் டு ஆட் ஆன் தீஸ் ப்ரிப்பரேஷன் ஹரி? லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க மச்சான். பட் இருந்தாலும் லைக் மெக்டொனால்ட் சொன்ன மாதிரி தான் லைக் இந்த ஐபிஎல் எந்த அளவுக்கு ஒரு இதுவா வருதுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு சொன்னார் அப்படின்னா லைக் அடாப்டிங் த கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஐபிஎல்லுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல ஆடுறாங்க, அங்க போய் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் லைக் தேர் கம்மிங் இன் டு இங்கிலாந்து. ஸோ குவிக்கா அடாப்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி த லைக்ஸ் ஆஃப் மெனி பிளேயர்ஸ், ஈவன் ஜார்ஜ் இங்கிலீஷுமே வந்து ரீசெண்டா ஒரு டெஸ்ட் செட்டப்ல வந்திருக்காரு. அவருமே எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்ரீலங்கால ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த லைக்ஸ் ஆஃப் டேக்கிங் ஆன் த ஃபாஸ்ட் போலர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேச போறோம். லைக் ஐ திங்க் பர்டிகுலரா நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல வந்து இப்ப நான் ஹோம் பேஸ் பிளேயர்ஸை பத்தி சொன்னேன். பட் தேர் ஆர் ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ காட் இன் டு கவுண்டி அண்ட் தேவ் ப்ரெப்டு. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்டர்ஷர்ல வந்து கிரீனா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மானஸ்ல அபிஷேகா இருக்கட்டும், மானஸ்ல அபிஷேகா இருக்கட்டும், ஈவன் டான் பேட்ரிசன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ காட் ப்ரிப்பேர்ட் ஃபார் கவுண்டில. அதுவும் 3 மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல கூட ஆடி இருக்காரு அவரு. 3 matches he played in Lords. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஃபியூ பிளேயர்ஸ் ஆக்சுவலி காட் குட் ப்ரிப்பரேஷன் பிளேயிங் கவுண்டிஸ்லயுமே நல்ல ப்ரிப்பரேஷன் நீங்க வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் ஒன் திங் விச் சவுத் ஆப்பிரிக்கா வுட் ஹவ் லைக் டு ஹேவ் இஸ் பிளே தட் ஜிம்பாப்வே கேம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கம்மி. நீங்க லார்ட்ஸ்ல ஆடுற பிளேயர்ஸ்ல ஒரு 8-7 பேர் வந்து சவுத் லார்ட்ஸ்ல வந்து ஆடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நியூவர் செட் ஆஃப் பிளேயர்ஸ்ங்கிறதுனால அவங்க ப்ரிப்பரேஷன்ல தான் தே எக்ஸ்பெக்டட் அண்ட் தே ஹேவ் brought in broad for their input. பீட் போத்தா சொன்ன மாதிரி they are also trying to get more inputs from broad also. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டருமே டீம் ப்ரிப்பரேஷன்ல வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் வந்து இப்போ நேத்தன் லயன் ஸ்டார்க்கு லைக் ஏன்னா 100+ மேட்சஸ் ஆடிருக்க நேத்தன் லயன், அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கால வந்து அதுக்கு பாதிக்கு பாதியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்னும் போது தட் பிளேஸ் a huge role in terms of going into this WTC final. இதுல பர்டிகுலரா வந்து இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை இந்த பவுலிங்ல வந்து ஹரி டச் பண்ணியிருந்தான். அதுல இருந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்டெண்ட் லிட்டில் பிட். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேட் கமின்ஸா இருக்கட்டும், ஸ்டார்க் வந்து ஸ்டே பண்ணிட்டாரு இங்கே பிரிஸ்பேன்ல வந்து ஹோம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சிட் த்ரூ பண்ணிட்டாரு. பட் இப்ப பேட் கமின்ஸா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து போய் தே ஆர் ரியலி புட் இன் ஐபிஎல். அதுல வந்து அடாப்டபிலிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹரி வந்து சொல்லியிருந்தானோ அதை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கமே வந்து தேவர் ப்ரிப்பேர்ட். இப்போ பாயிண்ட் என்ன, ஒரு 4 hours வந்து ஹை என்விரான்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஹோம்ல இருந்து நெக்ஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஐபிஎல் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். இங்க வந்து ஒரு 4 hours போடணும்னா they are trying to increase their workload. 24 balls போட்டுட்டு இருந்தாங்க, then they will move on to 50 balls 100 balls-ன்ற மாதிரி ஒர்க்லோட நல்லா மேனேஜ் பண்ணி ரைட் டைம்ல ஹிட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி தான் ஜாஷ் ஹேஸ்லுட்டுமே வந்தாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே நீங்க ஹை பிளேயிங் என்வாயன்மெண்ட் எலைட் என்வாயன்மெண்ட்ல வந்து இப்போ ஸ்காட் போலாந்துக்கு வந்து கேம் இல்ல,
நிறைய இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 6 months வந்து ஆடவே இல்லை டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்காலாம். ஸோ பிளேயர்ஸ் லைக் ரபாடா ஹூ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் இன் ஹை அண்ட் என்வரான்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஒர்க் லோட வந்து கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு ஐபிஎல் வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது அவரோட பாயிண்ட். பட் ஐ ஹாவ் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு சே என்ன அப்படின்னா, பும்ராவோட இன்ஜுரியிலுமே சரி, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆடுறது, மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்ஜுரி ஆடுறது ரீசென்ட் டைம்ல இந்த மாதிரி ஹை ஃபிளக்சுவேட்டிங் இருக்கிற இதுலதான் 24 பால்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட் அவே 25 ஓவர்ஸ் போடக்கூடிய ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆகுதுன்றது இன்ஜுரி ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நோட்டீஸ் டவுன் எனி ஒன் பிளேயர் ஃப்ரம் எய்தர்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது இன்ஜுரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய எஸ்என்சிலுமே ஆர்டிகலுமே நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சது. அதுக்கு ஒரு பிரைம் ரீசன் வந்து ஷேன் பாண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. இட் இஸ் அபவுட் பிளேயிங் T20 அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் இன் டு டெஸ்ட் இஸ் த டேஞ்சரஸ் திங் ஃபார் த ஃபாஸ்டர் பவுலர்ஸ்னு. எப்படி ஐபிஎல் அது ப்ரிப்பரேஷன் சொல்லி இவங்க வந்து ஒரு க்ளோட்ல சொல்றாங்களோ, நம்ம இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது பழைய எக்ஸ் பிளேயர்ஸ் இல்ல வந்து எஸ்என்சி கோச்சஸ் எல்லாம் என்ன வந்து மீன் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே T20 ஆடிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஆடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். அதுக்கு வந்துட்டு எவ்ரி திங் ஹேஸ் டு கோ ரைட் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு சில பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியையும் தரக்கூடும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு we can straight away go into லார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ மச்சான், லார்ட்ஸ் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஆஃப் ஏர்ல சொன்ன மாதிரி வாட் யூ கெட் இன் டு த தாட், அதை பத்தி சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட். ஸோ லார்ட்ஸ் ஹோம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ எல்லாருக்குமே எனக்குமே அக்ஷய்க்குமே ஒரு பிளான் இருந்துச்சு, லைக் லார்ட்ஸ்ல போய் ஒரு மேட்ச் பார்க்கணும். எவ்ரி கிரிக்கெட்டர்ஸ் என்தூசியாசிஸ்ட் ட்ரீம் டு வாட்ச் அ சிங்கிள் மேட்ச் அட்லீஸ்ட் இன் லார்ட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி WTC ஃபைனல் இந்தியா ஜெயிச்சு தான் போயிருப்போம். ஆக்சுவலி கண்டிப்பா போயிருப்போம். we had a plan for going into லார்ட்ஸ். ஸோ அதுக்கான பிளானுமே இருந்துச்சு. யா, ஸோ லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் மோர் ஆஃப் லைக் பவுலிங் பிச், இட் அசிஸ்ட் டு சீமர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் ஆடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் வித் பால் ஸ்விங்கிங் இன் த டியூக்ஸ் பால். ஸோ அதை பத்தியுமே நிறைய அக்ஷய் டச் பண்ணுவான். ஸோ அதோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் தெர் இஸ் அ ஸ்லோப். ஸோ லார்ட்ஸ் கிரவுண்ட் பில்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லோப் இருந்துச்சு. ஸோ லைக் ஒரு 2 எண்ட் இருக்கும். அதில் கமெண்ட்ரி பாக்ஸ் எண்ட்லேருந்து இஃப் அ பவுலர் இஸ் கம்மிங் அண்ட் பவுலிங், ஸோ பால் வந்து இன்வெர்ட்ஸா மூவ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்துச்சு. லைக் அண்ட் ஹிட் த ஸ்டெம்ஸ். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பவுலர் வந்து அந்த லைனை மிஸ் பண்ணாரு அப்படின்னா இட் கேன் கோ டு த டவுன் த லெக் அண்ட் பேட்ஸ்மேன்ஸுக்குமே ஃபேவர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸுமே இருக்கு. இதுலதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் இன் லார்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா அந்த கிரவுண்டோட கண்டிஷன்ஸ் வந்து பவுலிங் போடுறதுக்கு அந்த ஸ்லோப்புக்கு அகைன்ஸ்டா ஓடி வந்து போட்டு அந்த ஆங்கிள் வந்து கரெக்டா ஃபைண்ட் பண்ணி, இப்ப ஹரி சொன்ன மாதிரி ஹிட் த ஸ்டெம்ப்னா ஃப்ரம் விச் ஆங்கிள் ஃப்ரம் விச் டெலிவரி ஸ்ட்ரைட்ல வந்து ஹிட் பண்ணுவீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அது நார்மலா இருக்கிற பிச்சுக்கும் ஸ்லோப்ல இருக்கிறதுலயும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் த திங் விச் வி கெட் ஆன் இட். ஸோ ஸ்ட்ரைட்வே நம்ம நம்பர்ஸை பத்தி நம்ம வந்து பாத்துடலாம் விச் ரியலி. இப்போ லார்ட்ஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி பண்ணா இந்த நம்பர்ஸ் வந்து பர்டிகுலரா நான் அந்த நம்பரை வந்து பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஸோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதோட இன்டர்பிரேஷன் தான் இருக்க போது. இந்த நம்பர்ஸ் பர்டிகுலரா வேணும்னா நீங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல இல்ல டிஸ்கார்ட்லயுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வுட் கெட் திஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்வே நீங்க வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஐ மீன் அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ நீங்க இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தேர் ஆர் இந்த டேட்டா எல்லாமே லாஸ்ட் 5 மேட்சஸ்ல எடுக்கப்பட்ட டேட்டா. அதுல வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் போடுறவங்க வந்துட்டு தே ஹேவ் வான் மோர் தென் தே ஆர் லூசிங் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். நான் இது ஏன் பர்டிகுலரா இது 60% தான் இருக்கு, இது ஏன் நம்ம பெரிய ஃபேக்டரா பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இதை சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 200 கீழே ஆல் அவுட் ஆறவங்க வந்து ரொம்ப அதிகம். இது எப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒண்ணு இருக்கு, அதை நீ தாண்டி போயிட்டா கண்டிப்பா வின் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி. அதனால டாஸ் வின் பண்ற டீம் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா பேட்டிங் பண்ணாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களுக்கு ஆப்வியஸா ரிசல்ட் இருக்கு. அதனாலதான் அது 40%. பட் ஐ வுட் சே இட்ஸ் 100% அளவுக்கு எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் அவ்வளவு எஃபெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் போறவங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கும். ஸோ யூ குட் சி த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் நீங்க வந்து பொறுத்து பார்க்கும் போதே நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் 100 ரன்ஸ் மச்சான் த டிஃபரன்ஸ். ஸோ பெரிய டிஃபரன்ஸ். ஸோ பேட்டிங் செகண்ட் இஸ் அ பிக்கஸ்ட் திங் அப்படின்றத நீங்க நல்லா பாத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் நீங்க யூஸ்வலாவே வேர் எவர் த கிரவுண்ட் கோஸ். அதுவும் நான் எஸ்பெஷலி நான் ஒரு பர்டிகுலர் திங் நான் இதை வந்து சொல்லிட்டே இருந்தேன் ஆஃப் ஏர்லயும் சரி, நாங்க வீட்டா கிரிக்கெட் வந்து ஜெனரல் டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து அந்த நம்ம வந்து சொல்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து ட்ரையா இருக்கும் பிச்சஸ்லாம்.
சோ அப்ப வந்து நீங்க வந்து ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 2 டீம்லயுமே அன்பிலீவபிள் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. என்னதான் வந்து நேத்தன் லைன் வந்து நம்பர்ஸ்ல காட்டினாலும் கேசவ் மகாராஜோட குவாலிட்டியும் அவரோட ஸ்மார்ட் திங்கிங்க்கு வந்து அவர் வந்துட்டு எந்த விதத்திலையும் வந்துட்டு குறைஞ்சவரே கிடையாதுன்றதுனால அவங்களோட எஃபெக்ட்டுமே இருக்கும். பட் ஒன் பியூட்டிஃபுல் திங் விச் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் இஸ் பெருசா 5th டேக்குள்ள போவாது அப்படின்றதுனால ஸ்பின்னரோட ரோல் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றத எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து யோசிக்கணும் அப்படின்றத நான் இதுல இருந்து இன்டர்பிரட் பண்றது. ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க 5th டே போவே இல்லைன்றேன் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் போயிருந்தது. டிக்கெட்ஸ் கூட மச்சான், டிக்கெட்ஸ் கூட டே 4 வரைக்கும் தான் சோல்ட் ஆயிருக்கு. சோல்ட் ஆயிருக்கும். சோ கிரவுடுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. சோ டே 5 வரையும் ஒரு மேட்ச் போயிருக்கும். பட் அந்த மேட்ச் வந்துட்டு ஆல்ரெடி ரிசல்ட் வாஸ் நோன். சோ அப்படின்னும் போது இது ஒரு ஆவரேஜ் நம்மளால எடுத்து பார்க்கும்போது first day and second day are for batting and then it will really go down. So ஓவராலா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 333 ரன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஓவராலா நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இட் இஸ் ஆல் அபவுட் பேட்டிங் வெல் இன் த ஃபர்ஸ்ட் டே வில் ரியலி எய்ல்ட் குட் ரிசல்ட். இதுல 9+ விக்கெட்ஸ் வந்து எல்லா டேலயுமே போறதுன்றதுனால தேர் இஸ் ஆல்வேஸ் அ மூவ்மெண்ட், த்ரூ அண்ட் த்ரூ மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம கேஎல் ராகுல் வந்து அடிச்ச 100 இப்போ அடிச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த மேட்ச்ல எப்படி மூவ்மெண்ட் வந்து ஜென்ரலா இருக்குமோ அதை விட அதிகமாவே இருக்கும் லார்ட்ஸ்ல எல்லா நாளுமே. அதனால வந்துட்டு பேட்டிங் நல்லா பண்ணிருக்குதுன்றதை தாண்டி எவ்ரிடே தேர் வில் பி மூவ்மெண்ட் அப்படின்றதான் ஒரு ஃபேக்டர். இதுல வந்து ஹரி சொன்ன மாதிரி பேசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனாலதான் இந்த கேம்ல வந்து டீம்ஸ் ஹேஸ் டு ரியலி திங்க், எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் டு திங்க் வெதர் தே கேன் ரியலி பிளே கேசவ் மகாராஜா இல்ல வந்து நம்ம இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரே போலாமான்ற லெவலுக்கு வந்து யோசிக்கலாம். ஏன்னா தே ஹேவ் எய்டன் மார்க்கரம் அண்ட் ஸ்டப்ஸ் டு ரியலி டூ வெல். சோ அந்த விதத்துல அவங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மேபி யூஸ் பண்ணலாம். நேத்தன் லைனை வச்சு பண்ண முடியாது. அது என்ன, ஆஸ்திரேலியா தே ஹேவ் ஜாஸ் ஹேஸ்லூட் இன்ஜூர் ப்ரோன் பவுலர். அவங்க ஜென்ரலாவே நேத்தன் லைனை வச்சு அவங்க வந்து பழகிட்டாங்க. எப்படி இந்தியா வுட் ட்ரை டு டூ வித் ரவீந்திர ஜடேஜா, அதை விட ஹையர் வேல்யூ நேத்தன் லைன் வந்து இவங்களுக்கு. ஸோ அதனால தட் இஸ் வாட் தே வுட் ட்ரை டு டூ. ஸோ நீங்க இதுல வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அஸ் யூஸ்வலா இந்த பவுலிங் ஆவரேஜ் வந்து பேசர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் நீங்க வந்து ஜென்ரலாவே தெர் இஸ் a huge difference. பட் ஒன் திங் விச் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் நேத்தன் லைனை பொறுத்தவரை எந்த பிச்சா இருந்தாலும் அவர் வந்து போடுவார். கேசவ் மகாராஜ் அந்த மாதிரி ஆள் தான். இஃப் தே ஆர் ட்ரைங் டு பிளே தே கேன் ரியலி பவுல். ஸோ பேசர்ஸ்க்கு வந்துட்டு யூ குட் எக்ஸ்பெக்ட் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த ஸ்ட்ரைக் ரேட்லயும் நீங்க ஆவரேஜ்லயுமே நீங்க வந்து கம்பேரிட்டிவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் எஸ்பெஷலி வென் யூ சி த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ், லாங்கர் ஸ்பெல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிட்ச் அலோவ் பண்ணாதான் அவங்க எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு அர்த்தம். 61.6 அப்படின்றது என்னன்னா ஒரு 10 ஓவரா தொடர்ந்து போனா ஒரு விக்கெட் எடுப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன் ஆவரேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இட் வுட் பி வெரி வெரி குரூஷியல். நீங்க ஒரு ஸ்பின்னர் ஆடுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ஓவர் ஸ்பெல் கொடுப்பீங்களா? அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க 11ல இறக்கணும். இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா பெட்டர் யூ கோ ஃபார் அ பேட்டர் ஆர் எல்ஸ் யூ கோ ஃபார் அ ஃபுல் டைம் பவுலர். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு இது எடுத்துக்காட்டு தான் இது. நம்ம எல்லாமே வந்து இது எப்படின்னா நடந்திருக்கிறத பொறுத்து நம்ம பேச முடியும். ஆன் தட் பர்டிகுலர் டே என்ன பிச் இருக்குன்றத நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தாதான் வந்து தெரியும். அண்ட் வி ஆர் ரெக்கார்டிங் திஸ் 3 days earlier. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு ஐடியாக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்க இதை வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னிங்ஸ் வைஸ் வந்து எப்ப வந்து பேசர்ஸும் ஸ்பின்னர்ஸும் வந்துட்டு எந்த லெவல்ல வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாருங்க 42.5. தட் சேஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த விக்கெட்ல, அதாவது விழுகிற 10 விக்கெட்ல 8 விக்கெட் வந்து 8ல இருந்து 9 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்ட், அதாவது கொஞ்சம் பிரிட்டி ஈஸியா இருக்கா அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான். சோ அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றவங்க ஒரு ஹெவி அட்வான்டேஜ் இருக்குன்றத நம்ம அதுலயுமே நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் பாருங்க. 4th இன்னிங்ஸ்ல தே ஆர் பிக்கிங் அப் விக்கெட் ஆஃப்டர் 198 பால்ஸ் அப்படின்ற ஆவரேஜ் இருக்கும்போது யூ நோ த இம்பாக்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன் லாட்ஸ் இஸ் வெரி வெரி டஃப். ஆனா ஸ்லோப்பை யூஸ் பண்ணி நல்ல அரௌண்ட் த விக்கெட்ல கொண்டு வந்து நல்லா போடக்கூடிய பவுலர்ஸும் வந்து இருக்காங்க. நாட் பேஸ்ட் ஆன் த டர்ன், பேஸ்ட் ஆன் த டெலிவரி ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ த ஆங்கிள் விச் தே டெலிவர். அதுல வந்து கேசவ் மகாராஜும் ஏன்னா ஸ்லோப் வந்து அதுலதான் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நேத்தன் லைனுக்கு ஒரு பெருசா யூஸ் ஆகும். சோ இது வந்து பர்டிகுலர் அவங்களால யூ குடன்ட் ஏபிள் டு சி ஹோல் திங். என்னன்னா இது பெஸ்ட் லென்த் வந்து எந்த லென்த் அப்படின்றதுதான் இதுல இருக்கும். இந்த பெஸ்ட் லென்த்தை வந்து 2 விதத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு அப்படின்னா எப்படின்னு நீங்க வந்து பாருங்க.
இட் இஸ் லைக் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பால் வந்து ஃபுல்லரா போய் விக்கெட் வந்து பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கிரவுண்ட்ல ஸ்விங் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பால் வந்து பின்னாடி வந்து விக்கெட்ஸ் வந்து அதிகமா அவங்க எடுத்திருக்காங்களோ பெருசா ஸ்விங் இல்ல, அது வந்து ஓரளவுக்கு வந்துட்டு பேட்டிங் பிச்சா இருக்குன்னு அர்த்தம். நீங்க இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லர் சைட்ல தான் வந்து விக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 60% மேல வந்து விழுந்திருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா தேர் ஆர் லாட் மோர் ஸ்விங் இன் திஸ் லாட்ஸ். சோ அந்த இடத்துல தான் நீங்க வந்து இது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா யூ வுட் ரியலி அண்ட் ஆல்சோ நீங்க இஷாந்த் சர்மா வந்து 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. சோ அதனால நீங்க ஒரு நல்ல பிசிக்கல் ஆட்ரிபியூட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரா பவுலரா இருந்தீங்கன்னா பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான நல்ல ஒரு கிரவுண்ட் பை பவுலிங் அரௌண்ட் த விக்கெட்ஸ்ல அந்த ஸ்லோப்புக்கு அகைன்ஸ்ட் அவர் ஓடி வந்து அவர் டெலிவர் பண்ண ஆங்கிள் வந்துட்டு அப்பே யாருமே வந்து பெருசா பேசல. இப்போ அந்த ஆங்கிள் தான் அந்த 7 விக்கெட் விட்டது நீங்க போய் மேட்ச பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஐ திங்க் அண்ட் இன்னொரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் ப்ரீவியஸ் ஆஷஸ் அட் லார்ட்ஸ். ஜாஸ் டங் வந்து டேவிட் வார்னரை போட்டு செட் பண்ணிருப்பாரு. பிகாஸ் டேவிட் வார்னர் வந்து ஒரு இதுல ஆடிட்டு இருப்பாரு. இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி தான் வந்து ஃபியூ பால்ஸ் வந்து ஷார்ட்டர் போட்டுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் ஃபுல்லர் போட்டு இன்டு த ஸ்டம்ப்ஸ்ல லைக் கிளீன் போல்ட் எடுத்திருப்பாரு. ஈவன் த லைக்ஸ் ஆஃப் ஸ்டூவர்ட் பிராட் அண்ட் ஆண்டர்சன் ஹேவிங் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ் இன் லார்ட்ஸ். ஸோ அதுலதான் இந்த ஸ்டூவர்ட் பிராடோட இப்ப ஹரி சொன்ன மாதிரி ஸ்டூவர்ட் பிராடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்ம டீம் ப்ரிப்பரேஷன்ல பேசிப்போம். அது எவ்வளவு முக்கியமா இருக்க போகுது அப்படின்றத அவங்க அதுலதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட அல்காரிதம் பேஸ் பண்ணி ஆப்டிமமா எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணா யூ ஹேவ் த ஹையர் பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் டு எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னா இப்போ 3.3 3.5 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இன்னிங்ஸ் ஃபுல்லா ப்ராக்ரஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரேட். அது மாதிரி தான் 4 இன்னிங்ஸ்க்குமே அதுல இருக்கும், நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கோரிங் ரேட் எல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் லைக் வெரி பேட். அட்டாக் பண்ணீங்கன்னா பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி வந்து போவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. அதனால அட்டாக்கிங் பிளேயர்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட், ஈவன் எய்டன் மார்கன் டு அ சர்டன் டிகிரி, ட்ரெப்ஸ், ஸ்டப்ஸ், கெயில் வெர்னே இவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ரோல் பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஆவரேஜா ஒரு கிரவுண்ட்ல வந்து லெஸ் தென் 3 இல்ல வந்து லெஸ் தென் 3.3 இருந்ததுன்னா யூ குட் எக்ஸ்பெக்ட் தோஸ் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி டஃப் டு ஸ்கோர். அதாவது ரெண்டு விதம் இருக்கு. அவுட் ஆறதுன்னா டெஸ்ட் மேட்ச் விக்கெட்ல எல்லாரும் அவுட் ஆவாங்க, பட் ஸ்கோர் பண்ணிட்டு அவுட் ஆவாங்கல்ல, இல்ல ஸ்கோரே பண்ண முடியாத அளவுக்கு பிச்சா அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் ரன்ஸ் டு பி டேக்கன் அப்படின்றத இந்த ஆப்டிமம் ஸ்கோரிங்ல வந்து நம்ம பார்க்கலாம். சோ இதுல வின்னிங் ஸ்கோர் வந்து எவ்வளவு அப்படின்றத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் அட் 260 அண்ட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் பண்றவங்க ஒரு 348 அண்ட் தேர் இஸ் ஒரு வேரியபிள் இருக்கு, அந்தக்குள்ள வந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா the chances are high. ஸோ பட் இங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டேட்டாஸ். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டு பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட் வெல் இன் த செகண்ட் இன்னிங்ஸ். ஆப்வியஸ்லி ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின் பை 200+ ரன்ஸ் ஆர்எல்ஸ் இன்னிங்ஸ் விக்டரி கூட பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். தட் இஸ் வாட் ஆர் அல்காரிதம் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு சே அப்படின்றத நம்ம சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டே வில் ஜஸ்ட் கோ இன் டு த ஃபார்ம் கைட். ஸோ ரெண்டு டீம் வராங்க ஆஃப்டர் தே ஆர் பிளேயிங் 6 months ஆஃப் test cricket, but anyway we need to inform our viewers like what is the form they are coming in. So அத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு we can go into the next one. இனிஷியலா நீ சொன்ன மாதிரி தான் லைக் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டையோ இந்த WTC சைக்கிள்ல ஆடல. ஸோ அதுவே அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டெஸ்ட் தான். ஸோ கோயிங் இன் டு லார்ட்ஸ் இன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஃபேசிங் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் குவாலிட்டி போலிங் லைன் அட்டாக். ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் டிஃபீட்டட் இந்தியா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. லாஸ்ட் 2 years அவங்க இந்தியாவை அடிக்க முடியல. பட் இந்த வருஷம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் டாமினேட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த லைக்ஸ் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தே ஒன் இன் ஸ்ரீலங்கா இன் தேர் ஹோம் கண்டிஷன்ஸ் அட் கேலே. பிளேயர்ஸ் பத்தி பர்டிகுலராக பேசணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ரெட் ஹாட் ஃபார்ம் அகெயின்ஸ்ட் இந்தியா. அதே மாதிரி உஸ்மான் கவாஜா அவருமே வந்து ஸ்ரீலங்காலையுமே கிட்டத்தட்ட ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. த லைக்ஸ் ஆஃப் ஸ்டீவன் ஸ்மித் இஸ் ஆல்வேஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம், மெயின்டைன்ஸ் இஸ் ஆவரேஜ் இன் லெவல், தட்ஸ் வை இஸ் த கோட். கண்டிப்பா வந்து இதுல வந்து ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு லைக் த பிளேயர்ஸ் சென்டிங் த பிளேயர்ஸ் இன் பிளேயிங் கவுண்டி சீசன் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மார்னஸ் லபுஷேனை வந்து அவங்க கவுண்டியில அனுப்பிச்சு மிடில் சிக்ஸ்க்கு ஆட வச்சாங்க. மிடில் சிக்ஸோட ஹோம் கிரவுண்ட் வந்து லார்ட்ஸ். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபியூ சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் அண்ட் 123 தான் அடிச்சிருப்பாரு. பெரிய டிப் ஃபார்ம்ல. அண்ட் ஈவன் இன் இந்தியா சீரீஸுமே அவர் பெருசா ஆடல. ஸோ பிகாஸ் ஹீஸ் பிளேயிங் நியர்லி ஒன் ஃபார்மேட் அண்ட் லாங்கர் ஃபார்மேட் அவர் பெருசா ஆடலன்னும் போது அவர் அந்த ஒரு ஃபார்மேட் தான் பெருசா கான்சென்ட்ரேட் பண்றாரு. பட் ஆனா அதுல பெரிய டிப் இருக்கு. ஸோ அவரோட
என்ன ஸ்பாட் என்ன ஆட போறோன்றதை நம்ம பிளேயிங் லெவலில் டிஸ்கஸ் பண்ணலாம். பவுலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காட் போலன். ஸோ WTC ஃபைனல்ல இந்தியா கிட்ட இருந்து பறிச்ச ஒரு பவுலர். லைக் ஏன்னா ஜாஸ் ஹேசல் பதிலாக அவர் தான் வந்து போன ஃபைனல்ல ஆடினாரு. ஸோ கண்டிப்பா அவரோட ஃபார்மே வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலையுமே பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பா அவருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கோயிங் இன்டு திஸ் ஃபைனல். ஆக்சுவலி வந்து ஃபார்ம் ஐ மீன் 6 months முன்னாடி ப்ளே பண்ணதுனால ஓவராலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த WTC ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் தே ஹேவ் வான் ஒன்லி 1 matches in the first 5 matches சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து பிக்கப் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னவா இருந்தது அப்படின்னா, பேட்டிங் வந்துட்டு பெருசா ஸ்ட்ராங் கிடையாது. பவுலிங் கூட ரபாடா இருக்காரு, மார்க்கோ யான்சன் இருக்காரு, தேர் ஆர் ஃபியூ பிளேயர்ஸ், ஈவன் கார்பின் போஷ் வந்து லாஸ்டா வந்து நல்லா வந்து பண்ணிட்டாரு. பட் பேட்டிங்ல யார் என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லாஸ்ட் 12 அந்த கேம்ஸ் ஆடும்போது 1400 அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ். அதுல 9 டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் ஹண்ட்ரட்ஸ். 9 டிஃபரெண்ட் பிளேயர்ஸ். ஸோ பேட்டிங்ல வந்து ஓரளவுக்கு உங்க ஃபார்மோட தான் வந்து உள்ள வராங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் விச் யூ ஹாவ் டு ரியலி கிவ் தாட் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆடின பிளேயர்லயே ரொம்ப ரொம்ப ஃபார்ம் வந்து வேற லெவல்ல இருக்குது அப்படின்னா, இப்ப கவுண்டில வந்து கிளாஸ்டர்ஷருக்கு ஆடின கேமரான் கிரீன் அவர் வரும்போதே வந்துட்டு ஐ மீன் இன்க்ளூடிங் 200 அதுக்கப்புறம் ஒரு 50 முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா வந்து உள்ள வராரு. அதே மாதிரி நீங்க பர்டிகுலர் இந்த ஃபார்மை பொறுத்து பேசும்போது ஒரு டீம் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 matches டெஸ்ட் மேட்ச் ஆடின 5 மேட்ச்மே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட் ஆன் த பவுன்ஸ். அதே மாதிரி ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 5 matches அவங்க ஆடின டெஸ்ட் மேட்சஸ்ல 4 win 1 draw. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா கம்மிங் இன் வித் வெரி வெரி குட் இது. பட் அந்த ஜிம்பாப்வே மேட்சை பொறுத்த வரையும் இந்த ஃபார்ம் கைடுன்றதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி நீங்க ஆப்போனன்ட்ல ஆடின அந்த வில்லியம்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் ஃப்ரம் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஜிம்பாப்வே, அவர் அந்த வார்ம் அப் மேட்ச்ல ஆடும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வேர்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம் அஸ் அ ஹோல் யூனிட். இந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், ஏன்னா 2 பேருமே ஒரே ஹோட்டல் தங்கியிருக்காங்க, ரொம்ப க்ளோசரா ஜிம்பாப்வியன்ஸ் வந்துட்டு தேவர் ஏபிள் டு சி சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வெரி க்ளோஸ்லி. எவ்வளவு ப்ரிப்பரேஷன் எந்த லெவலுக்கு அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஃபார்ம்ன்றது மட்டும் இல்லாம ஓவரால் ஒரு டீமாவே நல்ல ஒரு ஜெல். அது சவுத் ஆப்பிரிக்கா எப்பயுமே இருக்காது, பிகாஸ் ரேசிஸ் கண்ட்ரின்றதுனால அது வந்து இருந்ததா பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஜிம்பாப்வே பிளேயர் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவங்க இங்கிலாந்துல ஒரு மேட்ச் ஆடிட்டு தென் தே ஹேவ் கிவன் தேர் நெய்பர்ஸ் ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் கொடுக்கலாம் நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா நார்தன் இங்கிலாந்துல வந்து ரெயின் வந்து கெடுத்துருச்சு. ஸோ நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி உள்ள போகணும்னு அவங்க வந்து பார்த்திருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு கிரீனை பத்தி நான் பேசிட்டேன், மானஸ் அபிஷேனை பத்தி ஹரி வந்து சொல்லிட்டான். இன்னொரு பர்டிகுலர் பிளேயர் வெப்ஸ்டருமே வந்து அவர் ஆடினாரு இங்க. ஸோ அங்க வந்து ஆடும்போது ஹீ குடன்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது ஒரு 50 ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவரேஜ் பெருசா 50 அடிக்கவே இல்லை. பட் விக்கெட்ஸ் வந்து நல்லா 10 விக்கெட்ஸ் கிட்ட ஐ திங்க் ஹஸ் டேக்கன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 27. ஸோ அவர் ஆடின கவுண்டி கேம்ஸ்லயுமே. அண்ட் ஆல்சோ ஒன் திங் விச் யூ நீட் டு ரியலி ஹாவ் அ லுக் இன் இஸ், இப்போ ஸ்காட் போலன் மாதிரி ஒரு பவுலர் வந்து என்னதான் வந்து ஃபார்ம்ல இருந்ததுனால அவர் வந்து லாஸ்ட் அந்த ஸ்ரீலங்கா டூர்ல வந்து அவர் விளையாடவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு குவிக் தான் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு உள்ள போனாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்காட் போலனுக்கு வந்து கேம் டைம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் விச் we have to consider in terms of forms and guide. இதுல ஆல்ரெடி நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்பாட்லைட் அதை பத்தி ஹரியஸ் டச்ட் அப் ஆன் மானஸ் அபிஷேன். ஸோ மானஸ் அபிஷேனோட ஃபார்ம் வந்து பெருசா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்பாட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது who could really have an impact, who's really needing for a form. ஸோ அந்த மாதிரி அதாவது அவங்க பொசிஷனே ஒரு கொஸ்டின்ல இருக்கிறத பத்தி தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். அதுல மானஸ் அபிஷேனை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி நீங்க நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் கேமரான் கிரீன். அதாவது லுக்கிங் லைக் $1 million அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவர் வந்து நெட்ஸ்ல இருக்காரு. போட்டு அடிக்கிற அடியில. ஆனா the one thing is கேமரான் கிரீன் cannot bowl, பட் ஆனா வெறும் பியூர் பேட்டராவே ஆடுறதுக்கு வந்து இவங்க வந்து தயாராயிட்டாங்க. மெக்டொனால்ட் ஆல்சோ செட் தட் ஓப்பனிங்ல இருந்து நம்பர் 6 வரையும் ஆடக்கூடிய அளவுக்கு ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்கு. அவர் ஃபோர்ஸே பண்ண முடியல வெளியே அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் ஓவரால் திங் ஃபார் தெம்.
ஸோ வேற யாரு மச்சான் ஃப்ரம் anybody you wanted to Definitely, I want to speak about Aiden Markram because நம்ம Aiden Markram எப்படி பார்க்குறோம்னா லைக் இந்தியாவில் எப்படி கேள்றாங்களோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு கிளாஸான ஒரு பிளேயர். ஸோ த டாப் ஆர்டர் எந்த அளவுக்கு முக்கியம் பிளேயிங் அட் லார்ட்ஸ், பிகாஸ் யூ ஹேவ் டு லீவ் திஸ் மெனி பால்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செஷன். அந்த ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். அண்ட் நீங்க வந்து இந்தியன் ஃபேனா இருக்கீங்க, கிரிக்கெட் ஃபேனா இருக்கீங்கன்னா போயிட்டு ரோஹித் சர்மா, ராகுல் அந்த லார்ட்ஸ் இன்னிங்ஸை போய் பாருங்க. கேஎல் ஆல்சோ வுட் ஹவ் ஸ்கோர்ட் 100. அந்த விஷனரி போர்டு, அந்த ஆங்கர் போர்டில் வந்து கேஎல் ராகுலோட பேர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏடன் மார்க்ரமோட பேருமே வந்து இந்த WTS சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இஸ் பவுலிங் அட்வான்டேஜ். பிகாஸ் நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஜோ ரூட் would have bowled and taken the wickets of Australian players, inform Australian players, the likes of Travis Head, even Cameron Green. அந்த போன ஆஷஸ் சீரீஸ்ல ஆடினது அதே மாதிரி தான் இங்கேயுமே ஏடன் மார்க்கமோட பவுலிங் எபிலிட்டி வந்து வில் பி புட் ஆன் இந்த WTS சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஏன்னா கேஷவ் மகராஜ் என்ன போட்டிருந்தாலுமே லைக் அவரு கூட வந்து பார்ட்னர் அப் பண்ணி போட்ட லாங் ஸ்பெல்ஸ் போடுறதுக்கான, இப்போ அக்ஷய் சொல்லியிருந்த அந்த தேர்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல போடுறதுக்கான ஃபேக்டர் வந்து கண்டிப்பா ஏடன் மார்க்ரம் வந்து அவரோட பவுலிங் இதுல வந்து கேன் டர்ன் அரவுண்ட் திங்ஸ்ன்னு பாக்குறேன். கண்டிப்பா he will be on the spotlight. And I want to add another guy from Australia, BU Webster. Because considering the workload of the Australian bowlers who are already touching upon 30-35 அப்படின்னும் போது, ஈவன் ஆண்ட்ரூ மெக்டொனால்டுமே வந்து ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், தே ஆர் புஷிங் கேமரன் கிரீன் அட் த டாப் ஆர்டர். அண்ட் தென் அந்த நம்பர் 4 வந்து பெருசா தொட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓப்பனிங்ல தான் வந்து ஒரு இது இருக்கும் போது BU Webster வில் பி பிளேயிங் கன்சிடரிங் த ஒர்க்லோட் ஆஃப் ஹேசல்வுட், ஸ்டார்க், போலண்ட் அண்ட் பேட் கமின்ஸ். ஸோ கண்டிப்பா அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டி ரொம்ப ஸ்பாட்லைட்ல போடப்படும். இல்ல மானஸ் அபிஷேக்ல ஒரே ஒரு அவரோட கெரியருக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்கு. ஆனா அதை 2 விதமா அட்ரஸ் பண்ணலாம். ஓவராலா வந்து ஓவரால் மீடியாவே எப்படி வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உஸ்மான் கவாஜா வந்து ஹேஷஸோட கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஓபனிங் பண்ண போறது மானஸ் அபிஷேக் தான். ஸ்பாட் ஓபன் அப் ஆகாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு 100 வந்து ஸ்ரீலங்கால அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டர் ஸ்பாட் ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப் ஆர்டர்ல வந்து தேவை. சோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சாம் கான்டெஸ்ட்க்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பாட்லைட் வந்து 2 பேருக்கு. மானஸ்க்கு பெருசா ஸ்பாட்லைட் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். எவ்ரிபடி ஃபின்ச்சில இருந்து எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஃபார்ம். பட் எனிவே யூ நீடட் மானஸ் அபிஷேக் in his prime going forward for Australia. அந்த நெக்ஸ்ட் சைக்கிள்ல கூட கண்டிப்பா வந்து தேவைப்படும் தான். அதுல சாம் கான்டெஸ்ட் வந்து சும்மா ஒரு பிளேயரா வந்து அந்த பிஞ்ச் ஹிட்டர்ன்ற ஒரு இதுலதான் வந்து ஜார்ஜ் பெய்லியுமே வந்து அவங்க பிளான் பண்ணி இறக்குனாங்க. பும்ரா வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, வி நீட் டு ரியலி கன்ஃபியூஸ் பும்ரான்னு ஒரு மென்டல் எஜ்ஜுக்காக தான் இறக்குனாங்க. பட் அது வந்து சாம் கான்டெஸ்ட்க்கு வந்துட்டு அப்படி இறங்கும் பட்சத்தில், நாங்க எக்ஸ்பெக்டட் 11 வச்சிருக்கோம், அதை டிஸ்கஷன் அடுத்து வந்து பண்ண போறோம். இறங்கும் பட்சத்தில் I think his defense will be under spotlight against taller South African bowlers. Not like Indians averaging 5'7", 5'8", 5'9". They are 6+. So அந்த attributes against லார்ட்ஸுக்குமே இன்எக்ஸ்பீரியன்ஸா சில டெக்னிக்கல் டியூப்ஸும் பண்ணியிருக்காரு அவரு இந்த பிரிஸ்பேன் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தீஸ் பிளேயர்ஸ் ஆர். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த பிளேயரை சொல்லியே ஆகணும், டெம்பா பவுமா. ஏன்னா மறந்துடக்கூடாது. ஜென்ரலாவே ஹீஸ் in the spotlight for very very different reason. என்னன்னா அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சே நிறைய பேர் வந்துட்டு அவர் 50 அடிச்சாலும் 100 அடிச்சாலும் பெருசா ஏத்துக்கிறது இல்லை. பட் யூ கோ on as Zimbabwean players who played that warm up game, they are expecting Temba Bavuma to have unbelievable இது. ஏன்னா வார்ம் அப் மேட்ச்லயுமே வந்துட்டு he played really well-ன்றதுனால அவர் வந்துட்டு எப்படி கேஎல் ராகுல் வந்து இந்தியால வந்துட்டு இருக்காரோ அதை விட 100 மடங்கு பிரஷர் வேர்ல்ட் கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டிலே அதிகமா பிரஷர் வந்து டெம்பா பவுமாக்கு. இவன் எப்படி இருக்கலாம், இவன் எப்படி ஆடுறான் அப்படின்றத தயவு செஞ்சு டெம்பா பவுமா, ஐ திங்க் ஹி ஹேஸ் டு ஷோ இட் எவ்ரி டைம் ஹி வாக்ஸ் இன். ஆனா அவர் வந்து வெறும் டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஆடுவாரு, பெருசா பெரிய பிளேயர் கிடையாது, பெருசா வந்து ஒரு ஆடோ ஒரு பெருசா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற பிளேயர் கிடையாது. ஆனா ஆல்மோஸ்ட் எப்படி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுக்கு இருக்க பிரஷர் மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரையும் ஆன் ஃபீல்டுல அதிகமா பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றவர் டெம்பா பவுமா ஃப்ரம் அவுட் சைட். உள்ள இருந்துட்டு இருக்கும்போது இவன் எப்படி நிப்பான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வரும்போது ஐ வாண்ட் டெம்பா பவுமா டு ரியலி ஷோஸ் பொட்டன்ஷியல் அஸ் அ கேப்டன். ஸோ அப்படின்றதுல ஹி இஸ் அண்டர் பிரஷர் அண்ட் ஆல்சோ இன் த ஸ்பாட்லைட். எவ்ரி டைம் டெம்பா வாக்ஸ் இன், he might be starter but he is always in the spotlight அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு we'll straight away go into
டீம் நியூஸ். ஸோ பெருசா எந்த இன்ஜுரியும் இல்ல மச்சான். ஐ திங்க் கண்டிப்பா பெரிய இன்ஜுரி கிடையாது. லைக் கேமரான் கிரீன் வந்து லைக் பவுலிங் போடல. அவளுமே வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெஃபினெட்லி இஸ் நாட் கோயிங் டு பவுல் அப்படின்றது தெளிவா தெரியுது. இந்த செஷன்ஸ்லயுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வீடியோஸ்ல. நீ சொன்ன மாதிரி கென்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கேமரான் கிரீன் டிட் நாட் பவுல். அடுத்த ஆஷஸ் வரையும் போட மாட்டாருப்பா ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆஷஸும் போட மாட்டாரு, அதுதான் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் யா தட்ஸ் த ஹோல் மேனேஜ்மெண்ட் திங். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஜஸ்ட் கோயிங் டு டீம் நியூஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 அவங்களோட காம்பினேஷனு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 அண்ட் காம்பினேஷன். ஸோ ஐபிஎல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு 12 இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. 11 பேர் தான் ஆட முடியும் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரையும். பட் ஐ திங்க் வி ஹேவ் ஃபியூ பியூரிஸ்ட் ஆல்சோ இன் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால நம்ம பேசின இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளேயிங் 11 நான் கீழே போட்டுறேன் மச்சான். ஸோ ஐ திங்க் அதுல நம்ம காம்பினேஷனை பத்தி நம்ம இது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லணும். அவங்க வந்து வியன் முல்ட்ர வந்து நம்பர் 3 இறக்குனாங்க ஜிம்பாப்வேல. ஸோ அது ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டர்ன்றதை நம்ம பார்க்கணும் அது டீம் காம்பினேஷன்ல. அது காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் டோனி டிசோசி ஹேஸ் டு ஆக்சுவலி நம்பர் 3 அவர் ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜிம்பாப்வே மாதிரி லெவல்ல இருக்க ஒரு பவுலிங் அட்டாக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு அப்படின்றத வந்து பீப்புள் வேர் ரியலி கம்ப்ளைனிங். அண்ட் ஆல்சோ அவங்க ஓவரால் கோச்சிங் செட்டப்பே வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வியன் முல்டர் பிளேயிங் அட் 3 அண்ட் ஹேவிங் மார்க்கோ யான்சன், 2 all-rounders after Jack Callis really put them in very very good stead அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எங்களோட 11. இதுல வந்து எனி 11ல ஏதாவது வந்து டாக்டிக்கல் சேஞ்சஸ் எதுவும் பண்ற மாதிரி உனக்கு தோணுதா மச்சான்? கண்டிப்பா வந்து லைக் டேவிட் பெட்டிங்ஹாம் வந்து லைக் கைல் வெர்னேக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்றாங்க. சம்டைம் வந்து ஓப்பனிங்குமே ஆட வச்சு முடிச்சாங்க. ஸோ அதை எப்படி மச்சான் பாக்குற? டேவிட் பெட்டிங்ஹாம் வந்துட்டு நான் டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை இந்த நம்பர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் பொசிஷன் உனக்கே தெரியும். முன்னாடியே நான் சொல்லுவேன் எவ்ரிபடி பிளேசஸ் சேம் குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ். யூ நீட் நோ ஆப்ஷன். என்னன்னா ஸ்டே பண்ணும், ஸ்கோர் பண்ணும், சிம்பிள். ஸோ அதனால இதுல எல்லாம் பெருசா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு நம்பர்ஸ், பிகாஸ் எவ்வளவுக்கு ஈடம் கிட்ட வந்துட்டு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு வந்துட்டு கேல் வெர்னேக்கும் இருக்கணும். ஏன்னா 80th ஓவர்ல அவரும் நியூ பால் ஃபேஸ் பண்ணுவார். ஸோ தேர் இஸ் நத்திங் ஈஸி பெஸ்ட்னும் போது பொசிஷன் டசன்ட் மேட்டர். பட் பெட்டிங்ஹாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறதுக்கு முன்னாடி இந்த கோல்பாக் டீல்ல வந்துட்டு நிறைய கவுண்டி ஆடி இருக்காரு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, செம்ம பவர்ஃபுல் பேட்டு. நீங்க SA20ல பார்த்திருப்பீங்க. பட் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பிளேயர். இதுல ஒரே ஒரு ஸ்பாட்டை பத்தி நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா அந்த டேன் பேட்டர்சனோட பொசிஷன். அந்த பொசிஷன்ல வந்து இந்த கார்பின் பாஷ் வரலாமா? தே ஹேவ் தட் ஆப்ஷன் ரியலி டு டூ தட். ஏன் அப்படின்னா கார்பின் போஸ் வந்து லேட்டஸ்டா அந்த உள்ள வரும்போது நல்ல ஒரு அட்டாக்கிங்கான லென்ஸ். ஈவன் லுங்கி இங்கிடி ஆல்சோ கேன் கம் பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா கார்பின் போஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் பேட்டர்சனை பொறுத்தவரையும் அவங்க ஏன் பேட்டர்சனுக்கு போவாங்கன்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா, அவரு கவுண்டில ஆடும்போது ஜென்ரலாவே லார்ட்ஸ்ல ஒரு 3 மேட்ச் கிட்ட ஆடி இருக்காரு இந்த கவுண்டிலையுமே. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்றதுனால ஓவராலா இது ஒரு ஃபேக்டர். இல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எய்டன் மார்க்கம் இருக்காங்க, ஸ்டப்ஸ் இருக்காங்க. நாங்க வந்து மகாராஜா வந்து நாங்க அவர் மேல கை வச்சு கார்பின் பாஷ் இறக்குறோம் அப்படின்னு ஒரு அட்டாக்கிங் மூவோட போறதுக்கான பாசிபிலிட்டியும் அவங்க வந்து திங்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க கோச்சிங் செட்டப்பும் சரி யாருமே சரி தே ஆர் நாட் ரியலி ஃபிக்ஸ்டு வித் த 11. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டர்சனை வந்து வெளில இருந்து நிறைய பேர் பிலாண்டர் சரி எல்லாருமே சரி டாக்டிக்கலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கோ யான்சன் இஸ் அட்டாக்கிங் பவுலர், ரபாடைசன் அட்டாக்கிங் பவுலர், பேட்டர்சன் மாதிரி ஆளு வந்துட்டு ஒரு பாலை வந்து எப்படி வெர்னன் பிலாண்டர் வச்சாரோ அதே மாதிரியே ஒரே ஸ்பாட்ல வந்து வைக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றதுனால பர்டிகுலரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஏன் வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டா, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒர்க் அவுட் ஆறதை விட அட்டாக்கிங்கா போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம்னா யூ நீட் அ பவுலர் ஹூ ரியலி ஹேவ் ஒரே லென்த்ல வந்து அடிச்சுட்டே இருக்கும்போது அவங்களே மிஸ்டேக் பண்ணுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்க. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பீட் தம் வித் தேர் டெக்னிக்கல் எட்ஜ் அது பெருசா வந்து பீட் பண்ண முடியாது. அதனால அட்டாக் பண்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்றதான். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் டீம்ஸ் ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ அதனால எங்களோட எக்ஸ்பெக்ட் 11 இதாக தான் இருக்கும். வியன் முல்ருமே அவங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனா இருக்கிறனால நல்ல குவிக் ஸ்பெல்ஸ் வந்துட்டு மார்க்கோ யான்சன் 4க்கு மேல போக மாட்டாங்க யாருமே. ஏன்னா வியன் முல்டருமே சூப்பரா போடுவாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பவுலிங்குமே. பட் பேட்டிங் தான் நம்பர் 3
கொஞ்சம் இதா இருக்கு. பட் அதோட டாக்டிக்கல் சைடு என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க ரஞ்சி டிராபி மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து சாய் கிஷோரை வந்து இறக்கிடுவாங்க. ஏர்லி இதுல விக்கெட் போச்சு அப்படின்னா. அவர் எதுக்கு இறக்குவாங்க அப்படின்னா, நியூ பால் வந்து போயிட்டோம். அப்போ வந்து ஒரு விக்கெட்ட சாய் கிஷோர் வந்து டிஃபென்ஸ்ல செம்ம டிஃபென்ஸ் பண்ணுவாரு அவரு. அதனால அவரை இறக்கி நிறைய மேட்சஸ் வந்து இப்ப சாய் சுதர்ஷன், ஜெகதீஷன்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது சாய் கிஷோரோட இம்பாக்ட் வந்து நீங்க நிறைய இதுல வந்து நீங்க பார்த்திருக்கலாம். சோ அதே மாதிரி தான் இங்க வந்து வியன் முல்டரோட அந்த இம்பாக்ட், அவரோட விக்கெட், அவரோட இம்பாக்ட் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இஃப் ஹி கோஸ் அண்ட் ரியலி டேக்ஸ் தட் நியூ பால வந்து, ஏன்னா டிஃபென்ஸ் இருக்கு. சோ அதனால அவர் வந்து அதை கொஞ்சம் பியூட்டிஃபையா வந்து நெகேட் பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பெண்டிங்கம், கேல் வெர்னே, எஸ்பெஷலி ஸ்டப்ஸ் இஸ் லுக்கிங் வெரி டெரிஃபிக்னு சொல்லி நியூஸ் வந்தது. எஸ்பெஷலி டெம்பா பவுமா. சோ இதெல்லாம் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும் டெம்பா பவுமா. சோ தீஸ் ஆர் த டாக்டிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் திஸ் மைட் பி த பிளேயிங் 11 அண்ட் லுங்கி இங்கிடியை பத்தியுமே நம்ம வந்து டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சென்னூரன் முத்துசாமி மட்டும் தான் ஒரு ஆள் வெளில இருக்காரு. சோ நம்ம பேசிக்கா நம்ம பேசின மாதிரி தான், ஸ்பின்னரே தேவையா தேவையில்லையா நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வெளில தான் வந்து உட்காருவாரு. ஈவன் மகாராஜே வெளில போறத பத்தி தான் நம்மளோட டாக்டிக்கல் இது. பட் திஸ் மைட் பி, ஏன்னா எப்பயுமே ஐ எம் பர்சனலி பிலீவ் தட் யூ நீட் அ குவாலிட்டி ஸ்பின்னர் இன் யுவர் 11. இது சும்மா T20 மாதிரி ஆளுக்கு 2 ஓவர் போட்டு நான் தட்டி விட்டுறேன்னு நம்ம வந்து போயிட்டு இருக்க முடியாது. சடன்லி கண்டிஷன் மைட் சேஞ்ச். இன்னொன்னு நான் சொல்றேன், இட்ஸ் ட்ரை சம்மர். பிட்ச்ல வந்து ஸ்பின் இருந்துட்டு இருக்கும்போது ஆகா நேத்தன் லைன் போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம ஐடன் மார்க்ரம் வச்சு தடவிட்டு இருக்கமே அப்படின்ற நிலைமை வரக்கூடாது. திஸ் இஸ் நாட் லைக் 24 balls from ஐடன் மார்க்ரம் will win you game. You need to take wickets. So அப்படின்னு பார்க்கும்போது மகாராஜ்னால he can beat ஸ்டீஃபன் ஸ்மித் and he can beat டிராவிஸ் ஹெட். லைக் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸ். அதனால சென்னூரன் முத்துசாமி உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். மச்சான், ரேயன் ரிக்கல்டனை பத்தி யூ வாண்டட் டு டச் அப்பான், அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத பத்தி. கண்டிப்பா ரயன் ரிக்கல்டன் வந்து ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் பாகிஸ்தான் கூட அடிச்சதா இருக்கட்டும். அண்ட் ஹி ஹஸ் சிமெண்டட் a spot in this test 11 தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்லை, லைக் ஜஸ்ட் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம் இன் திஸ் த்ரூ அவுட் இந்த நெக்ஸ்ட் சைக்கிள் கண்டிப்பா. அதே மாதிரி த ரைக்ஸ் ஆஃப் ரிக்கல்டன் அண்ட் ஸ்டப்ஸ் அட்டாக்கிங் காம்பினேஷன் வந்து கண்டிப்பா லாட்ஸ்ல வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா லைக் பேட்டர்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது ரயன் ரிக்கல்டன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா டேக்கிங் ஒன் வித் பவுமா அண்ட் தென் ஸ்டப்ஸ் கண்டிப்பா தே மைட் ஸ்கோர் அ குட் அக்ஷய் சொன்ன அந்த ஆப்டிமம் ரன் ரேட்ல வந்து கண்டிப்பா ஒரு 350 ஸ்கோர் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. பட் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் லைனப்பா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 ஐ திங்க் யூ கேன் சி. அதுல வந்து ஓப்பனிங்ல வந்து மானஸ் லபுஷேனை வந்து நான் போட்டிருக்கேன். சாம் கான்டெஸ்ட் இறக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க. அவன் பும்ரா மேலே கை வச்சிட்டான் அப்படின்ட்டு. பட் ஆனா திஸ் இஸ் அ டாக்டிக்கல் மூவ். எக்ஸ்பெக்டட் 11ல அதை அவங்க பண்றாங்களா பண்ணலையான்றத நம்ம புதன்கிழமை பார்த்துடலாம். நான் ஏன் இதை வந்து பர்டிகுலரா வந்து மானஸ் லபுஷேனை வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, சாம் கான்டெஸ்ட் வந்து அங்க வந்தது பும்ராவோட நியூ பால் ஸ்பெல்ல ஆஸ்திரேலியா வந்து ரியலி கோயிங் டவுன் இன் த கேம், ரொம்ப பின்னாடி போயிடுறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஆனா இங்க வந்து ஒரு பர்டிகுலர் பவுலரை பார்த்து பயப்படணும்ன்ற இது வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கான்ஸ்க்கு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நியூ பாலை நெகேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இருக்கணும். இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க கிரீனோ இல்ல நல்ல மிடில் ஆர்டர் பேட்டரா இருக்க டிராவிஸ் ஹெட்டோ கேமுக்குள்ள வந்து நல்ல இம்பாக்ட் பண்ண முடியும். அதனால செம்ம சாலிட் டிஃபென்ஸ் இந்த ஒரு மேட்சுக்கு தான் இது. இந்த ஒரு மேட்சுக்கு வந்துட்டு லாஸ்ட் சான்ஸா மானஸ் லபுஷேனுக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டிக்கல் மூவா டிஃபென்சிவா யார் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு பார்க்கும்போது மானஸ் லபுஷேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபின்ச்ல இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவர் வந்துட்டு ஷெல்லுக்குள்ள போயிடுறாரு. அதான் பாயிண்ட். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நியூ பால்ல அடிக்க முடியாது. யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் மானஸ், மார்க்கோ யான்சன் அண்ட் ரபாடா அண்ட் whoever comes. அப்படி பார்க்கும்போது ஷெல்லுக்குள்ள போய் தான் ஆகணும். டிஃபென்ஸ் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணணும் போது அதை என்ன சொல்றாங்களோ அதை பாசிட்டிவா தே கேன் ரியலி யூஸ் இட் ஃபார் ஸ்மித் உள்ள வரும்போது பால் வந்து 20 ஓவர்ஸ் ஓல்டு அப்படின்ற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆனா நீங்க இந்த ஒரு சின்ன பையனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாட்ஸ்ல இறக்குனீங்கன்னா அவன் அவுட் ஆயிட்டான் அப்படின்னா சாம் கான்டெஸ்ட் will think about whether my career is in doubt. ஏன்னா people are really picking me like this அப்படின்னா பெருசா டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்றது எவ்ரிபடி நோஸ் அண்ட் யூ குட் சி த டிஃபரன்ஸ் பிட்வீன் மானஸ் லபுஷேன் வர்சஸ் சாம் கான்டெஸ்ட்ன்றதுனால சாம் கான்டெஸ்ட் இப்ப வந்துட்டு லார்ட்ஸ்ல இந்த ஒன் ஆஃப் கேமுக்கு தேவையில்லை. ஒரு 5 மேட்ச் சீட் அதுவும் டெக்னிக்கல் ட்வீக்ஸ்மே நிறைய பண்றாங்கன்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது சாம் கான்டெஸ்ட்க்கு. ஸோ அதனால ஐ திங்க் தட் வுட் பி ஒன் டாக்டிக்கல் மூவ் இன் த 11.
கண்டிப்பா இதுல எனக்கு ஒரு கான்ட்ராக்டான ஒரு பாயிண்ட் இருக்கு மச்சான். இப்ப நீ லாஸ்டா சொன்ன அவரோட டெக்னிக் பத்தியுமே, ஏன்னா லைக் ஹி இஸ் ஆல்சோ லுக்கிங் குட் இன் த நெட்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கமிங் டு த ப்ரிப்பரேஷன் இன் கென்ட் ஃபேசிங் ஸ்டார்க், ஹேசல்வுட், போலன்னும் போது கான்ஸ்டன்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு அண்ட் ஈவன் கிரீனுமே நல்லா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பட் நீ சொல்ற மாதிரி அந்த டிஃபென்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பாயிண்ட். பட் எனக்கு இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் என்ன தோணுது அப்படின்னா, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து லைக் ட்ரை பண்ணலாமே. ஏன்னா இது ஒன் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச், பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு பிளே சீரீஸ் போது கன்சிடரிங் த பிளேயர்ஸ் ஃபார்ம். ஏன்னா இது வந்து ஒரே மேட்ச் தான். ஸோ நான் வந்து என்னோட ஃபார்ம் பிளேயர்ஸ் ஏன் இறக்க மாட்டேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது கண்டிப்பா நீயும் சொல்லிட்டேன். பட் இதுல எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இறக்கலாம் இந்த லைக்ஸ் ஆஃப் ஓப்பனிங். கான்சியஸ்க்கு வந்து டிஃபெக்ட் வந்து பாயிண்ட் என்னன்னா, ஐ கெட் வாட் யூ ஆர் கமிங் ஃப்ரம். பட் T20 பார்த்துட்டு நான் போற ஆள் கிடையாது, உனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஈவன் இஃப் இட்ஸ் 250 balls will not give a bullshit doing thisன்றதான். இங்க T20 அவர் அடிச்சது வந்து ஸ்ரீலங்கால அடிச்சது, அது நம்மளே பேசியிருக்கோம். பேக் ஃபுட்டு, ஃப்ரண்ட் ஃபுட்டுன்னு ஸ்பின்னு நிறைய போட்டதுனால அவர் ஆடுறாரு. இன்னொரு பாயிண்ட் என்ன, இப்ப இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஆளை வந்து இறக்குறீங்களோ இல்ல வந்து சாம் காண்டஸ் மாதிரி ஆள்ல வந்து இறக்குறதுக்கான ரீசன் வந்து நான் ஏன் பெருசா ஏர்லி இன்டு த கெரியர்ல டஃபர் இதுல வந்து நீங்க புட்டப் பண்ணி உங்களுக்கு வந்து கெரியர் ஃபெயில் ஆயிருச்சுன்னா then you need to find your spot again. But மானஸ் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு, everybody is expecting him to fail. So use his experience. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா, இங்கிலீஷ் has never opened in a ஷீல். நான் சொல்ற ஷெஃபீல்ட் ஷீல்ட்லயுமே ஓபன் பண்ணதில்ல. டெஸ்ட் மேட்ச்ல சொல்றேன், நம்பர் 3 கீழ ஆடி இருந்தாரு. அதுல நான் இப்ப பர்టిక్యులரா வந்து சாம் காண்டஸையும் சரி மானஸ் சபிஷனை கம்பேர் பண்ணி பாக்கும்போது both of them ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல 34 ஆவரேஜ் சாம் காண்டஸ். மானஸ் சபிஷன் opened in county having average of 34. So அதனால இப்போ I am not trying to say right or wrong. That perspective what you are coming from should not be from T20 ன்றதான் bottom line. That cannot be considered as a form. That is one thing. Number of balls in test match cricket is considered to be form. எவ்வளவு பால் ஃபேஸ் பண்ணீங்க. சோ அப்படி பாக்கும்போது மானஸ் லபிஷனால நிறைய பால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓபனரா இருந்து கவுண்டில 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்றதுனால கம்ப்ளீட்டா சொல்லணும் அப்படின்னா லைக் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு அச்சீவ் இஸ் லைக் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த குவாலிஃபயர் டு வந்து லைக் இங்கிலீஷ் வந்து would have taken ஜஸ்பிரீத் பும்ரா ஆன் லைக் அந்த 20 ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேஸ் அட்டாக் அடிக்கும் போது இந்த லைக்ஸ் ஆஃப் ரபாடா அண்ட் மார்க்கோ யான்சன் போது அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் ட்ரைங் டு அரைவ். பட் அப்படி பார்த்தாலும் how many balls பும்ரா bowled really badly in that over. நம்மளே பேசியிருக்கோம் குவாலிஃபயர் 2ல பும்ரா was bowled one bad ball in the down the leg side, then he has taken. There in T20 you need to score, that is your primary goal, but here you need to stay in the crease. அங்க வந்து பும்ராக்கு செட்டப் பண்றதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. அதனால கம்பேரிசன் ஆஃப் T20, I think if you see Nasir Hussain or whomever talking about test cricket, nobody will give anything on T20 form. அது அந்த பர்டிகுலர் ஓவருக்கு நான் இப்பயே நான் சொல்லிட்டேன். ஐ மீன் திஸ் ஹேஸ் டு பி டிஸ்கஸ். ஏன்னா நிறைய பேர் இன்னும் அந்த மைண்ட் செட்லயே தான் வந்துட்டு இருக்காங்க. அதுல பும்ரா போட்ட ஒரு லெக் சைட் பால் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுங்க. அதுல வந்து பும்ரா வந்து ஹேஸ் டு ஸ்டாப் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்கோரிங். இங்க டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் ஹேஸ் டு ஸ்டே இன், he is not there to score இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், அலெக்ஸ் கேரியோட ஃபார்ம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. அவர் ஒரு பிரில்லியண்டான ஃபார்ம்ல இருக்காரு அவரோட இதுல. இன்னொன்னு இந்த டீம் காம்பினேஷனை பொறுத்தவரையும் ஒன்னு ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் இஸ், இப்போ வெப்ஸ்டர் உள்ள ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஹேஸ்லுட் ஆடணும். அவங்க வெப்சைட் ஆட வந்து தயாரா இல்ல, அந்த பொசிஷன்ல வந்து ஒரு இங்கிலீஷை வந்து இவங்க ஆடணும். இப்ப ஹரி சொல்ற மாதிரி they wanted to use-னா நான் அந்த பாயிண்ட்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது போலண்ட வந்து அடிக்கலாம். ஏன்னா ஒரு பவுலர் ஷார்ட்டா தானே ஆடுறாங்க, 4 பவுலர்ஸ் தான் ஆடுவாங்க. ஸ்டார்க்கு, போலாண்டு, பேட் கமின்ஸ், நேத்தன் லைன். அப்படி ஆடும்போது ஹேசல்வுட் அந்த இன்ஜுரி கன்சர்னோட நிறைய ஓவர்ஸ் வந்து போலாண்ட் வந்து போட்டே இருப்பாரு. ஆஸ்திரேலியா வந்து நீங்க பிஜிடி சீரீஸ்ல கூட நல்லா கவனிச்சு பாருங்க, வெப்ஸ்டர் வந்து பேருக்கு தான் இருப்பாரு. 80 to 90% ஆஃப் தி ஓவர்ஸ் இவங்க 4 பேரை தான் போடுவாங்க. 4 பேர் தான் போட்டுருவாங்க. ஒரு 5 ஓவர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு போடுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. அவரோட டால் ஒரு பிசிக்கல் அட்ரிபியூட் வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெம்பை ஹிட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் தே கேன் ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்காக வெப்ஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். அதுதான் நான் சொல்றேன். பாயிண்ட் வந்துட்டு ஹேசல்வுட் ஆட்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பிகாஸ் ஹி இஸ் இன்ஜுரி ப்ரான். கரெக்ட். ஆனா வந்து ஸ்காட் போலன் வந்து அப்படி கிடையாது. ஸ்காட் போலன் இறங்குனா தைரியமா இங்கிலீஷே இறக்கிட்டு போயிடலான்றேன். பெட்டர் பேட்டர் அவர் 100 வந்து நான் என்ன சொல்றேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் T20 ஃபார்ம் ஹியர். ஸ்ரீலங்கால அடிச்ச 100க்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலாம்.
டெஸ்ட்ல. ஸோ அந்த ஃபேக்டர் மேபி தே கேன் திங்க் இதுதான் எக்ஸ்பெக்டட் 11 நான் நினைக்கிறேன். ஆனா ஹேசல்வுட் ஆடுறதுனால தான் வெப்ஸ்டர் ஆடுறாரு அப்படின்றது ஒரு மெயின் ஃபேக்டர். பட் இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா லைக் ஸோ ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் கம் வித் சர்ப்ரைசஸ். தே ஆல்வேஸ் சர்ப்ரைசஸ். ஸோ கண்டிப்பா தே மைட் சர்ப்ரைஸ் பிகாஸ் லாஸ்ட் ஃபைனலுமே வந்து தே ப்ராட் பேக் ஸ்காட் போலண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேசல்வுட். இந்த வாட்டியுமே அந்த ஓப்பனிங் பேர்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா 11 as well as ஆஸ்திரேலியா பிளேயிங் 11. ஸோ கண்டிப்பா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். Do it in the comments. And one more thing about in this 11 வந்து particular what they can really think about is இப்போ நேத்தன் லைனை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றதை தாண்டி இப்போ பேட் கமின்ஸ், ஸ்டார்க்கு இவங்களுமே கொஞ்சம் T20ல இருந்து டைரக்டா ஃபிட் பண்ணும்போது ஸ்காட் போல் அந்த ஆங்கிள்லயுமே அவங்க வந்து டீம்ல இறக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். பட் வெப்ஸ்டர் அந்த கவுண்டி ஃபார்ம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இட் வுட் பி டிஃப்ரெண்ட். அண்ட் கேமரோன் கிரீன் இன்ஜூரி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்வே நம்பர் 3 ஆட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இங்க ஓப்பன் அப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஸ்மித் ஓப்பன் பண்ணாரு. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. அதுல வந்து ஓப்பன் பண்ணும்போது கேமரோன் கிரீன் வாஸ் தேர் நம்பர் 4 பேட்டர் அண்ட் ஹி ஸ்கோர்ட் 150 ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பொசிஷன் வந்துட்டு ஓவராலா வந்து அவருக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்றதுமே நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஹோப்ஃபுல்லி ஹி டஸ் ரியலி வெல். அண்ட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் அவே வந்துட்டு இப்போ வெளில நம்ம எல்லாரையும் பத்தி பேசிட்டோம். அதுல வந்து மேத்யூ குனமன் இஸ் த ஒன்லி பிளேயர் ஹூ இஸ் சிட்டிங் அவுட். ஸோ அவருமே உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ எல்லா பாசிபிலிட்டியுமே பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த டிஸ்கஷன் எல்லாமே அவங்க என்ன எக்ஸ்பெக்டட் 11ல அவங்க போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதுதான் கீழே. ஸோ இஃப் கிவன் அ சான்ஸ் ஹரி வுட் பிக் இஸ் ஓன் 11, ஐ வுட் பிக் மை ஓன் 11, யூ வுட் பிக் யுவர் ஓன் 11. ஸோ ஓவரால் இதுல வந்து எதெல்லாம் பண்றதுக்கான அவங்களோட பாசிபிலிட்டி பை ஃபாலோயிங் தெம் அண்ட் ட்ரைங் டு கிவர் ரைட் டாக்டிக்கல் இதெல்லாம் கரெக்டா இருக்குமான்ற அக்யூமென்ட் பார்த்து மட்டுமே எடுத்த 11 தான் இதுவே தவிர you might have one player, you might say Samsung contest can come and score, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா it goes on subjective. ஸோ அதுக்கு தான் ரீசன் நம்ம வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் டு டிஸ்கஸ் among. But I will just go into pre-match edge. Who has pre-match edge மச்சான்? மச்சான் ஹார்ட் சேஸ் சவுத் ஆப்பிரிக்கா, மைண்ட் சேஸ் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா இன் ஃபைனல்ஸ் டெஃபினட்டா அவங்க we all know like அந்த எக்ஸ்பீரியன்ஸ்மே ஒரு தனி ஃபேக்டர் கரெக்டா. ஏன்னா லாஸ்ட் ஃபைனல் தான் டெஸ்ட் மேட்ச் இது பண்ணாங்க. they have played lot of experience and the number of matches all the players played. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு inexperienced ஒரு டெஸ்ட் சைடு and the quality of Australian bowlers, definitely I am giving an edge to Australia. there is no doubt. 7ல இருந்து 8 பிளேயர் வந்து லார்ட்ஸ்லயே ஆடினது இல்ல சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் ஆல்சோ என்னென்ன ரீசன்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு பார்த்தா ஆஸ்திரேலியாவை இங்கிலாண்டை வந்து இந்த சைக்கிளே அவாய்ட் பண்ணிட்டாங்க. போன சைக்கிள்லயும் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் அடிதான் வாங்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஹேவ் குட் பேட்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ செட் இஸ் தேர் பேட்டர்ஸ் ஆர் இன் வெரி வெரி குட் திங். ஏன்னா பேட்டர்ஸ் ரன் அடிச்சாதான் பவுலர்ஸ் ப்ரெஷர் போட முடியும். அது நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல பேசுவோம். 120 150 ஆல் அவுட் ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் பும்ரா வந்து 6 விக்கெட் 7 விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ஸோ வெதர் தே ஹேவ் த பிளேயர்ஸ் டு ஸ்கோர் 300 அகேன்ஸ்ட் திஸ் ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க். பட் அதே ஆப்போசிட்டா நீங்க கேட்டு பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அகேன்ஸ்டா 300 அடிக்க முடியும், ஆஸ்திரேலியா அடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த சிம்பிள் திங். So the pre-edge is obviously going to be Australia and expecting Australia to win by 200 plus runs or in innings win na. So defend பண்ணிடுவாங்கன்றதா நம்மளோட expectation. So உங்களோட calculated guess, உங்களோட prediction or whatever might be அத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஃபீட்பேக்குமே சொல்லுங்க. இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் சம்பந்தமா பர்டிகுலரா என்ன மாதிரி இப்போ நாங்க வச்சிருக்க இந்த அஜெண்டா வந்து ஓகேவா ஆர் டு யூ ரியலி வாண்டட் டு, தயவு செஞ்சு ஃபீட்பேக் கொடுங்க so that we really meet. ஏன்னா சும்மா T20ல வந்து பேசுறது வந்துட்டு we personally don't, I personally don't like. அது மட்டும் இல்லாம கேமுமே இன்னும் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து என்ன மாதிரி அஜெண்டா இல்ல பர்டிகுலரா ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல டிஸ்கார்ட் லிங்க் வந்து லாஸ்ட்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல ஜாயின் பண்ணி நீங்க அதுல டைரக்டா சொல்லலாம் என்கிட்ட. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லலாம். wherever do give a feedback and what you want or what we need to. ஏன்னா நிறையவே பாசிட்டிவா வருது, பட் we are expecting a little bit more in terms of சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டா ட்வீக் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ஒரு ஃபேக்டர். ஸோ டெஃபினெட்லி யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். கண்டிப்பா நீங்க என்ன வேணும்ன்றதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ டெல் us who has the pre-match edge. கண்டிப்பா ஆஸ்திரேலியாவா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. until then bye bye and do SSLC.
ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.